அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் நான் 1998 இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வரேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் நான் ஆரம்பிக்காலுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளுடைய சிறப்புகள் எல்லாமே அந்த செய்திகள் கொடுக்கும்போது மனதில் ஆழமாக பதிக்கிறது. ரெண்டாவது பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி அனைத்து நிலையங்களும் பொதறிவு நிகழ்ச்சிகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியெல்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் எவ்வளவு பயனுள்ளதாக அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி மனசுல ஆழமா பதியுது. அது முடிவில் நகைச்சுவையும் சொல்லுவாரு. இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சிகளை நானும் நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கேன். இப்ப அண்மையில நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்விலும் கலந்து கொண்டேன். அங்க வரும்போது நம்ம ஆர்ஜிக்களை பார்க்க முடிஞ்சது, நேர்களை பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுக்கப்புறம் வானொலி நம்ம பல்வேறு வடிவில் இருக்கு. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் இந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலே ரொம்ப கிளியர் கட்டா நம்ம சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை ரொம்ப துல்லியமா கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவுல ஒரு வாட்ஸ்அப் செயலி வச்சிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் செயலி என்னன்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அப்படின்னா எப்ப தேவையோ அந்த செய்திகளை நம்ம கேட்கறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கு. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் சேவையான தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.